வெல்கம் டு மினி vlog. நியூ இயர்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ 2வது நாள் வந்தாச்சு. காலையில இன்னைக்கு எழுந்திச்சது லேட்டு. ஸோ அதனால சீக்கிரமா எழுந்துச்சு ப்ரேயரை போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த 6 சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். 6 சீட்ஸ் காலியாயிடுச்சு. அதை ப்ரீ அரேஞ்சும் பண்ணி வைக்கல. நாளைக்கு எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இது என்னடா நவீன மிஷின்னு பார்க்காதீங்க. வெறும் ஃப்ரெஞ்சு பியர்ட் மாதிரி தான் இருக்கு. எப்படி என்னத்தை தடவினாலும் வரமாட்டிருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சொல்ற ப்ரிஃபரபிள் வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மா ரோலர். ஆனால் இது எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் வருது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. மாமா ஆயுதம். நெக்ஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா என்னை சுற்றி ஏதாச்சும் ஒன்று க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அழுக்காக இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமாக இருந்தாலும் போய் டக்குன்னு என்ன சொல்கிறது தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா சின்ன வயசுலேயே என்ன சொல்கிறது வீட்டில் யாராக இருந்தால் என்ன எடுத்து க்ளீனாக இல்லைன்னா எடுத்து பெருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லா விஷயத்தையும் இன்க்ளூடிங் குக்கிங் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் சர்வைவ் ஆயிடலாம். ஜப்பான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவே க்ளீனாக இருக்குன்றாங்க. ஒன்றே ஒன்று தாங்க, க்ளீனா இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இடத்த பொறுத்து இல்ல. நம்மளோட மைண்ட் செட்ட பொறுத்து. அங்க இருக்க பீப்பிளோட மைண்ட் செட் ரொம்ப க்ளீனா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வழியில போறப்ப கூட பார்த்தேன், நல்லா படிச்சிருக்காங்க. லைக் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க நடு ரோட்ல ஒரு சைட்ல வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிங்க ஸ்வச் பாரதா இருக்கும். ஸோ அதனால அந்த மைண்ட் செட்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்க்குறப்ப அது கொஞ்சம் எனக்கு ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா முட்டை மிட்டாய் வாங்க போறப்ப அது மாதிரி பார்த்தேன். அடுத்து என்னோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன். பார்க்க காமெடியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் கவர் பண்ணல. இது ஒரு வகையான எக்ஸசைஸ். ஸோ அடுத்தது வந்து புஷ் அப் ஒரு 10 to 15 புஷ் அப் போட்டுட்டு அடுத்தது தொங்குறது தானே வேலை. தொங்க ஆரம்பிச்சாச்சு. தொங்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் புல் அப் ஒரு 5 to 6 பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு வந்து எக்கெல்லாம் இல்லை, வெறும் ஆப்பிள் அதுக்கப்புறம் பொமோகிரானேட் தான். ரெண்டுத்தையும் உள்ள தள்ளிட்டு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. வாங்கிட்டு வந்த முட்டை மிட்டாயில பேலன்ஸ் இருந்ததை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. சரி அதையும் என்ன சொல்றது சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரிக்கு சப்பாத்தி அதுக்கப்புறம் இதுதாங்க முடிஞ்சாச்சு.